ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோயின் சிட்டியில் இருக்கிற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினை பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க. விடாத அடம் பிடிச்சி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் அந்த லவ்வை ஏற்க மறுத்துருவாங்க. அதனாலே ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதனால் ஹீரோ ஒரு சவால் ஒன்று விடுவார். உன்னை விட நான் பயங்கரமாக பெரிய ஆளாகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று விடுவார். இப்போ இறுதியில் இந்த சவாலில் ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோ அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. இதே மாதிரி ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதேமாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய மியூசிக் படத்துக்கு என்ன தெரியும் அதை கொடுத்துருக்காங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. எல்லாத்தோட காமெடி போர்ஷன் ஓரளவுக்கு கிளிக் ஆகுது. இவர் பயங்கரமாக படிச்சுட்டு கடைசியாக ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போவார். அந்த இடத்துல சின்ன சின்ன காமெடியில் வரும். ரெண்டாவது, அந்த ஸ்டேஜில் தன்னோட எக்ஸ் காதலை பார்ப்பாங்க. அப்போது அந்த போர்ஷன் அந்த காமெடி நல்லாயிருக்கும். இப்படி குட்டி குட்டி காமெடி ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இந்த படத்துடைய மைனஸும் பார்த்தாவே கதை தான். ஏன்னா ஏகப்பட்ட படத்தில் இதே மாதிரி கதையை நம்ம பார்த்துருப்போம். அதே கதை தான் இங்கே எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப போர் அடிக்குது, ப்ரிடிக்டபிளாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபோட ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் அதை விட பயங்கரமான போர் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வித்தியாசமாக எடுத்துருக்கலாம். பார்த்து பார்க்கப்போனா அதே சீன்ஸ் தான் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி ஞாபகமாக வருது. நிறைய படங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணி ஓரளவுக்கு எல்லாம் சீன்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டாங்க போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சும்மா இருக்காங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் பார்த்துக்கணும் தான் நான் சொல்கிறேன். ரோகேஷ் இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம்.